கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை, அவர் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவன். நம்முடைய பாவங்களை அவர் பாராதபடிக்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அவைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களை, வேதம் நமக்கு சொன்ன வண்ணமாக நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு இரட்சகர் தான் உண்டு. அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, அவர் திரும்பவும் நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். எனக்கு அருமையானவர்களை, இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஒருவேளை நம்ம துணிகரமான பாவங்களை செய்யவில்லை என்று சொன்னாலும் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நாம் பாவங்களை செய்து விடுகிறோம், பொய்களை சொல்லி விடுகிறோம். நம்முடைய மனசாட்சி நம்மை குத்துகிறது. வேதம் வாசிக்கும் பொழுது நாம் குத்தப்படுகிறோம், ஐயோ நான் பாவம் செய்துட்டேனேன். ஆனால் இந்த நாளிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் நீ கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுமா? நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், துரோகம் செஞ்சிட்டனே, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறியா? எனக்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உன்னுடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கும் பொழுது நீ உன் வாழ்வில் இழந்த மேன்மையை அவர் திரும்ப கொடுப்பார். உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமாய் இன்று உன்னுடைய வாழ்வில் நீ அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கலாம். தெரியாதபடிக்கு நீ யாருக்கோ துரோகம் செய்திருக்கலாம். யாரோ ஒருவர் உனக்கு சாபம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒருவேளை எனக்கு இன்னைக்கு பதில் கொடுக்குதோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, இந்த நாளில் உன்னுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிற ஒருவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒருவர், நம்முடைய மீறுதல்களை நம்மை விட்டு எடுத்து போடுகிற ஒருவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் இதோ நம்ம அருகில் இருக்கிறார். இந்த நாளிலும் இதயத்தை திறந்து கொடுக்கலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உண்மையான இதயத்தோடு, உத்தமமான எண்ணத்தோடு என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. என் பாவங்களும் என் மீறுதல்களும் என் அக்கிரமங்களும் எனக்கும் என் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நேர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொருடைய அக்கிரமங்கள், பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடும். புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.